ஹலோ, இன்னைக்கு கை வைத்தியத்துல சொக்கப்பான்னு ஒண்ணு பண்ணி காட்ட போறேன். இது எதுக்குன்னா அந்த காலத்துல நமக்கு ஜுரம்லாம் வந்ததுன்னா ஒரு வாரம் போல இருந்ததுன்னா அதுக்கப்புறம் சாப்பிடவே பிடிக்காது. சாப்பாட்டை பார்த்தாலும் எதை பார்த்தாலுமே ஒமட்டும், வாந்தி வராம இருக்கும், வாய்க்கு ஒரு ருச்சியும் தெரியாது. அப்போ வச்சு ஆள் பக்கோடான்னு ஒண்ணு நமக்கு அந்த நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், அதை வாங்கி கொடுப்பா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த சொக்கப்பான் பண்ணி கொடுப்பா. இந்த சொக்கப்பான்லாம் ஒரு லிமிட்டா தான் சாப்பிடணும், ரொம்ப எல்லாம் சாப்பிடக்கூடாது, வயிற்ற கல்லுன்னு சொல்லுவா. சும்மா வெளியில இப்ப வெளியூர்லாம் போனோம்னா வாந்தி வராமலாம் இருக்குல்ல, கொஞ்சம் வாயில அடைக்கிட்டு போனோம்னா இந்த வாமிட்டிங்லாம் வராம இருக்கும். இப்போ அது எப்படி பண்றதுன்னு காட்டுறேன் பாருங்க. ஒரு சின்னதா நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன். அதே சைஸ்க்கு வெல்லம், கொஞ்சம் கம்மியா உப்பு, காரம் வேணும்னா ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை போட்டுக்க வேண்டாம், காரம் வேணாங்கிறவா. ஆக்சுவலா இது கொஞ்சம் லூஸா தான் இருக்கு. அப்படி உங்களுக்கு கெட்டியமா இருந்ததுன்னா, உங்ககிட்ட ஓவன் இருந்ததுன்னா அதை லூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தண்ணி படக்கூடாதுன்னா, தண்ணி படாம கொஞ்சம் லூஸா இருக்கும். இப்போ நான் நம்ம ஓவன்ல வச்சு எடுத்துன்னு வரேன் பாருங்க. இப்போ பாத்தீங்களா, இப்போ அதை வச்சுன்னு தான் எப்படி மெல்ட் அப்படியே ஒரு மாதிரி ஆயிருக்கு பாருங்க. ரொம்ப லூஸா இருக்கு இல்லையா. இப்போ இதை இடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கல் இல்லை உங்க வீட்டில் ஒரு உரல் கரல் இருந்தா கூட இடிச்சுக்கலாம். உப்பு, புளி, வெல்லம், மிளகாப்பொடி ஒரு சிட்டிக்கு தான் போட்டிருக்கேன், ரொம்ப எல்லாம் போடல. இதை அப்படியே இடிக்கணும். பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். இப்படி ஓவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இது மாதிரி இடிக்கும் போது சேர்ந்து வந்துடும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டியா எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். இதை பாருங்க, கொஞ்சம் தான் போட்டுக்கணும், நிறைய எல்லாம் போட்டுண்டா நாக்கும் மேல்வாயும் எரியும். இது பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதா உருட்டி வச்சுட்டோம்னா இது ஒன்றும் கெட்டு போற வஸ்து கிடையாது. மெதுவாக வேணுங்கிறப்போ போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி கொடுக்கலாம்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சி கிடைக்கிறது பாருங்க, அது உள்ள இப்படி சொருகி கொடுத்துட்டோம்னா அழகாவா பாட்டுக்கு வாயில வச்சு சாப்பிட்டுருப்பா. முன்னெல்லாம் வெறும் தென்னந்தொடப்போம் அலம்பிட்டு அதுல கட்டையை வச்சு சொருகி கொடுப்பா. இப்போ இதெல்லாம் கிடைக்கிறதே, இந்த மாதிரி கிடைக்கிறது. இது பாருங்க, இந்த மாதிரி குச்சிகள்லாம் கிடைக்கிறது. இப்போ இதுல கூட குடைச்சுட்டு அதில் சொருகி கொடுத்துடணும். எல்லாரும் இந்த சொக்கப்பான் ட்ரை பண்ணி பாருங்க.